क्या? நான் ஜெயிலரை பார்க்கணும். क्या चाहिए? நான் சஞ்சீவை பார்க்க பெர்மிஷன் வாங்கணும் சார். இன்னைக்கு நீங்க யாரையும் கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அவர்கிட்ட. சஞ்சீவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார். நெகி நெகி கோ. அப்படி சொல்லாதீங்க சார், புரிஞ்சுக்கோங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சஞ்சீவனை உடனே பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார். சஞ்சீவ் கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சார் சார் சார். அதான் இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்ல. சார் ப்ளீஸ் சார். போமா சார். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு சஞ்சீவை பார்த்த விஷயத்த சொல்லாம போக கூடாது. அவனை பார்த்தே ஆகணும். ஏமா இங்க எதுக்குமா நிக்குது? சஞ்சீவை பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் சார். டிஜிபி வந்துட்டு போட்டும். அதுக்கப்புறமா நான் ஜெயிலர் கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு சஞ்சீவை பார்த்துட்டு தான் போவேன். மா டிஜிபி வர ½ அன் ஹவர் ஆகுமா. நீ போயிட்டு அப்புறம் வாமா. நான் சஞ்சீவை பார்க்காம எங்கேயும் போக மாட்டேன் சார். तुम सुनता ही नहीं सुनेता. நீ கஷ்டப்பட்டா பட்டுட்டு போ. ஏமா இன்னும் அம்மா வெயில நின்று இருக்க? போமா. तुम कुछ भी कहता ही नहीं. हाँ? रे तुमको क्या हो गया? माँ बात माँ पानी निकलो. ஏம்மா இப்படி வெயில நின்று கஷ்டப்படுற? டிஜிபி இன்ஸ்பெக்ஷன் வர்றதுனால உன்னால சஞ்சீவை கண்டிப்பா பார்க்க முடியாதுமா. போயிட்டு நாளைக்கு வாமா. இல்ல சார், அது முடியாது. நான் சஞ்சீவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். டிஜிபி வந்துட்டு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன் சார். என்னம்மா நீ? டிஜிபி வந்துட்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருமா. कौन है वो? विजिटर मैडम. मैडम पति का लिखना के लिए वेट कर रहा था. सुबह तो अब तक मैं ठीक है. उसको अलो करने के लिए परमिशन कह रहा था. अंदर जाके अपने पति को देख लो,
சாரி, நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட பார்க்க அலோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே, ஜாओ जाओ. हाँ मैम. சஞ்சீவ், உங்களை பார்க்க உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. வா சஞ்சீவ். பிரதரும் வந்திருக்காங்க, போய் பாரு. சரி சார். அபி, என்ன அபி இந்த டைம்ல பார்க்க வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ஏ அபி, இப்ப ஏன் உனக்கு கண் கலங்குது? என்னாச்சு? என்னாச்சு அபி, சொல்லு. ஏதாவது ப்ராப்ளமா? இது துக்கத்துல வர கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர். எனக்கு புரியல, என்ன சொல்ற அபி? நான் இத சொன்னா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அபி சொல்லு அபி. சஞ்சீவ், சஞ்சீவ், நீ அப்பாவாக போற. சஞ்சீவ், என்னாச்சு சஞ்சீவ்? உனக்கு ஒண்ணும் ஆகாது சஞ்சீவ், நீ ஒண்ணும் பயப்படாத. அபி, நிஜமா தான் சொல்றியா? ஆமா சஞ்சீவ், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டேன். டெஸ்ட் எல்லாம் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும்னு காலையிலே நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் உன்னை பார்க்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. என்னால நம்பவே முடியல அபி. நான் அப்பாவா போறேனா? ஆமா சஞ்சீவ், நீ அப்பாவாக போற, நான் அம்மாவாக போற. நம்ம புள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமிக்கு வந்துரும். அபி, என் பக்கத்துல வாயேன். எதுக்கு சஞ்சீவ்? அபி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அபி. நான் மட்டும் இப்ப வெளியே இருந்தேன், எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் அப்படியே ஊருக்கே விருது வச்சு அமக்களை படுத்திருப்பேன். நம்ம நேரம் நான் இப்ப ஜெயில இருக்கேன். கவலைப்படாத சஞ்சீவ், எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். எனக்கு தெரியும் அபி, நீ இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம்? என்ன தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி நீ கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு குழந்தை பிறக்க போகுது. சஞ்சீவ், என்ன பண்ற? இது ஜெயிலு. ஜெயிலா இருந்தா என்ன?
இப்ப நான் சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன். நானும் தான் சஞ்சீவ். எனக்கு குழந்தை பிறக்க போகுது. இனி எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா கூட நான் செத்தா கூட கவலை இல்ல. சஞ்சீவ், இப்படியெல்லாம் சொல்லாத. உனக்கு நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன். ஐயோ எனக்கு தெரியும் அபி, நான் சும்மா சொன்னேன். நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? நீ வேணா பாரு, நானும் நீ 70-80 வயசு வரைக்கும் ஒன்னா ஹாப்பியா பேரம் பேத்தியோட சந்தோஷமா இருக்க போறோம். அப்ப நீ எப்படி நடப்ப தெரியுமா? கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடி போட்டுக்கிட்டு சஞ்சீவ் சஞ்சீவ் நடப்பல்ல. ஓ சஞ்சீவ், கலாய்க்காத. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அபி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹேய், I'm the happiest man in the world. கத்தாத. என்ன சத்தம் இங்க? சார் சார் சார், நான் அப்பாவை போறேன் சார். அதனால தான் சார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டேன். டைம் முடிஞ்சிடுச்சு. சார் சார் ப்ளீஸ் சார், ஒரு 5 மினிட்ஸ் சார், பேசிக்கிறேன் சார். ஓகே, ஜல்தி பாத் கர். அபி, பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன, வெளியில எல்லாம் ரொம்ப அலையக்கூடாது. ஹெவியா எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ தனியா இருக்காத. நீ லட்சுமி அம்மா கூடவே இரு. சரி சஞ்சீவ். சரி அபி, நீ போயிட்டு வா. இது தெய்வீக மலை மோதும் பிருந்தாவனம், இங்கு கை வீசும் காற்றோடு பூக்கள் மனம், இவை பல்லாண்டு பாய் அபி. நின்ற பன்னீர் மரம், குளிர் சொல் கொண்டு மழை மேகம் வாழ்த்து சொல்லும் அழகே. என்ன இவ்வளவு சந்தோஷமா வரா? போதும் போதும். ஐயோ, நான் அப்பாவாக போறேன். இப்பதான் சஞ்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன உன் ஒய்ஃப் சொல்லிட்டு போனாடா? ஆமா சார். வானத்து இருட்டுல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி இவ்வளவு துக்கத்திலயும் உனக்கு சந்தோஷம். ஆமா சார், என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நான் அனுபவிச்சதே இல்ல சார். பித்ரு பிறப்பு பேரின்பம்னு சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? நீ ஹாப்பி தானே? நான் அபியை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். எனக்கு இப்ப அபி கூடவே இருக்கணும், பேசணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவளை நல்லா பாத்துக்கணும்னு தோணுது சார். ஆனா என்னால அபிய தொட்டு கூட பேச முடியல சார். எனக்கும் அபிக்கும் நடுவுல சல்லட கம்பி சார். சஞ்சு, எதுவும் நிரந்தரம் இல்லடா. உன் கஷ்டம் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். உன் பொண்டாட்டி உன்னை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடுவா. அந்த நம்பிக்கையில தான் சார் நானும் இருக்கேன். நான் சீக்கிரம் ஜெயில விட்டு வெளியே போகணும். என் அபியோட சந்தோஷமா இருக்கணும் சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னப்பா இது கால்ல எல்லாம் விழுந்துட்டு? என்னப்பா நீ? நான் உங்களை என் அப்பா இடத்துல வச்சுதான் சார் பண்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருப்படா, தீர்காயசா இருப்படா, நல்லா இருப்ப. என்னாச்சு இந்த அபிக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ்வளவு அவசரமா போயிட்டா? என்ன விஷயமா இருக்கும்? அத்தை, அபி வந்துட்டியா? எங்க அவசரமா போன? சஞ்சீவ பார்க்க அத்தை. சஞ்சீவ பாக்கவா? எதுக்கு? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். மறைச்சிட்டியா? என்ன விஷயம்? அத்தை, நான் கர்ப்பமா இருக்கேன்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஏ நல்லா இரு. நீயும் சஞ்சீவும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். நீ திடீர்னு மயங்கி விழுந்ததுக்கு இதுதான் காரணமா? அந்த டாக்டர் கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களே. நான் தான் டாக்டர் கிட்ட இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். நான் கன்சீவா இருக்கிற விஷயம் முதல்ல சஞ்சீவ்க்கு தான் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதான் அத்தை உங்ககிட்ட கூட சொல்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடனே கிளம்பிட்டேன். எந்த பொண்ணும் தான் கன்சீவ் ஆன விஷயத்த முதல்ல ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பா. பரவாயில்ல விடு. நீ கன்சீவ் ஆயிருக்கன்னு சொன்ன உடனே சஞ்சீவ் எப்படி ரியாக்ட் பண்ணா? ரொம்ப சந்தோஷப்பட்டார் அத்தை. இப்போ அவரால என் கூட இருக்க முடியலையேங்கிறது தான் அவருக்கு வருத்தமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு சஞ்சீவ் கேஸ் கோர்ட்ல ஹியரிங்க்கு வருது. அதுக்குள்ள கொலைகாரனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிட்டா சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து நாம காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துடலாம். அபி, நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல அத்தை. சீக்கிரம் சொல்லிடுமா. அக்கா நீ கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க பாட்டி ஆயிட்டாங்கங்கிற சந்தோஷத்திலேயே அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. ஆமா அத்தை. அபி, நீ கன்சீவா இருக்க. இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ தனியால எங்கேயும் போகாத. உனக்கு எங்கேயாவது போகணும்னா சொல்லு, நான் டிரைவர் அனுப்புறேன். நீ அவரோட கார்லயே போயிட்டு வா. சரிங்க அத்தை. நான் போயிட்டு வரேன். அபி, ஒரு நிமிஷம் இரு. என்ன இரு வரேன். நல்ல விஷயம் சொல்லிருக்க. இந்தா எடுத்துக்க. நல்லா இரு. சந்தோஷமா இரு. டிரைவர், மேடம் சொல்லுங்க மேடம். அபியை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு சரிங்க வாங்க. மேடம். ஓகே மேடம். ஜாக்கிரதையா போமா. வாங்க மேடம். அத்தைக்கு ஃபோன் பண்ணி கன்சீவா இருக்கிற விஷயத்த சொல்லிட வேண்டியதா. சீதா, இந்த மாத்திரை போட்டுக்க.
ஹபி கால் பண்றாங்க. ஹபி எப்படிமா இருக்க? ஆ, நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க? நல்லா இருக்கேம்மா. மாமா, சந்தோஷ், அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் அபி? அத்தை, நான் கன்சீவா இருக்கேன்.